ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா வியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இன்டர்நெட் நாளை அப்படின்னு சொல்லி இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு ஒரு படம் கொடுத்த இயக்குனர். அதுக்கப்புறம் 6 வருஷமா 6 முறை விஎஃப்எக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்க படம் தான் ஆயனா. ஆயனா இந்த படத்துல வந்து சிவகார்த்திகேயன், ரகுல், அதுக்கப்புறம் இஷா கோபிகர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா, இந்த படம் வந்து 2015 மேக்கிங்ல இருக்கிறதுனால அப்பர் ட்ரெண்ட்ல இருந்த ஒரு கார்பரேட் வில்லன் அவன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவன் வந்து பூமியை ஓட்டையை போட்டு அதுல இருந்து எதை ஆட்டையை போடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அவன் வந்து பூமியை ஓட்டையை போட்டு ஆட்டையை போட நினைக்கும் பொழுது அவன் ஏதோ பூமிக்கு அழிவு ஏற்படுத்த போறான் அப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு நம்ம ஊர்காரங்களுக்கு வழக்கம் போல அவங்க எக்கெடுக்கிட்டு போனேன்னு ஜாலியாக கிளம்பிடுறாங்க. அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற்று கிரகத்தில் இருக்க ஏலியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாநாடு போட்டு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து ஒரு எழுச்சவாயனான ஒரு ஏலியனை கண்டுபிடிச்சு, இந்த தம்பி நீ போய் தடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் நல்ல மிளகா அரசிடுறாங்க. அந்த ஏலியனும் பூமிக்கு வருது. பூமிக்கு வந்து பார்த்தா நம்ம திரும்பி போறதே பெரிய விஷயமா இருக்கும்போது இதுல இருந்து இந்த மிஷன்லாம் ஸ்டாப் பண்றது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அப்போ வந்து சிவகார்த்திகேயனை பாக்குது. எஸ்கே வந்து இயற்கை மேல ரொம்ப ஆர்வமாகவும், அதாவது அவர் வயல்ல பூச்சி வந்தா என்ன, புழு வந்தா என்ன, பூச்சி புழுவுக்கும் இந்த பூமியில இடம் இருக்குல்ல அப்படின்னு நம்புற ஒரு ஆள். அவரு கூட அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் சேருது. அவங்க கூட சேர்ந்து இது வில்லனை வந்து எடுத்துச்சா, அது வந்து மிஷனை முடிச்சுச்சா, வில்லனை தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா அந்த படத்தோட கதை. இந்த படத்தை வந்து ஏலியன் கான்செப்டை மட்டும் வெளியே எடுத்துட்டு பார்த்தோம்னா, இது ஒரு வழக்கமான ஒரு கார்பரேட் வில்லன் விசஸ் ஒரு ஹீரோ கதை தான். நம்ம ஊர்ல வந்து ஹீரோக்கள்லாம் வந்து நார்மலாவே 100 பேர் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் பல கம்பெனிகளை உடைப்பாங்க. ஈஸியா வந்து மினிஸ்டர் சிஎம் எல்லாம் ஆயிடுவாங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து மெனக்கெட்டு போய் ஏலியன்லாம் கூப்பிட்டு வந்து போடணுமா அப்படின்னு, சரி அது போட்டா தான் நம்ம ஏமாறுவோம் அப்படின்னு நினைச்சு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓகே அதனால வந்து இது ஒரு வழக்கமான கதையில ஒரு ஏலியன், அதான் டைரக்டர் சொல்லியிருந்தாரு. ஒரு சாதாரண வாழ்க்கையில அசாதாரணத்தை ஊற்றி அதை நம்ம ரசிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில அதை பாராட்டலாங்க. இந்த படத்தோட கருத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்து பார்த்தா, the earth is not only for humans அப்படின்னு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா வேற எங்கேயும் இல்லை. அந்த மியூசிக்கையும் சேர்த்து எங்க கேட்டிருப்போம் பார்த்தா எந்திரன் 2.0 இதுல எல்லாம் கேட்டிருப்போம். 2.0 தான் இதை போட்டு வச்சுட்டாங்க, இந்த earth is not only for humans அப்படின்ட்டு. இதுல ஹீரோவோட மோட்டிவ் அதான், அதான் பூமி வந்து நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் சொந்தம் தானே அப்படிங்கிறது. அந்த கருத்து தான் இதுல வலியுறுத்தியிருக்காங்க. அது வந்து நல்ல கருத்து தான், அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இது 6 வருஷமா என்னப்பா விஎஃப்எக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா, வெறித்தனமான ஒரு விஎஃப்எக்ஸ் தான். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு யானை காட்டுவாங்க, அதோட விஎஃப்எக்ஸ் ஆகட்டும். அப்புறம் ஒரு பூச்சி புழு காட்டுவாங்க, அதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ஏலியன் கிரகம்னு சொல்லிட்டு அந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையும் காட்டுவாங்க, அதா இருக்கட்டும். அப்புறம் ஏலியன் நம்ம ஊருக்குள்ள வந்து பண்றதா இருக்கட்டும். எல்லாமே வந்து ஒரு தரமான விஎஃப்எக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளும் வந்து விஎஃப்எக்ஸுக்கு ஏதாவது படம் காட்டுங்கன்னு சொன்னா இந்த படத்தை தூக்கி காட்டலாம், அந்த அளவுக்கு வந்து தரமா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல காமெடிலாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். தேட்டரே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்ட்டு எல்லாத்துலயும் வந்து விழுந்து சிரிக்காத ஆளே இல்லைங்கிற அளவுக்கு சிரிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து காமெடி நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நிறைய சீன் இருக்கு. ஏலியன் உள்ள வர சீன் வந்து பல சீன்கள் வந்து காமெடியில தெரிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்லாம் பெரிய எதுவும் ஸ்கோப்லாம் இல்லை. இதுல வந்து ஏலியன் வச்சு பெர்ஃபார்ம் பண்றதே பெரிய விஷயமா இருந்திருக்கும் போல, அதனால எல்லாரும் சாப்பிட்டுலா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோ பிளாக்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதான் நான் என்ன படம்னு சொன்னா அது வந்து ட்விஸ்ட் என்னன்னு தெரியும். இது வந்து ஒரு ஹிந்தி படத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குமே, அதே ட்விஸ்ட் தான் வச்சிருந்தாங்க. ஓகே தான், சரி எல்லாம் எதிர்பார்த்ததேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அது ஓகே தான், நல்லா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து சில பிஜிஎம்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நார்மல் சீன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி எலிவேட் பண்ணிச்சு அப்படி வந்து வாய்க்கு தேங்க்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கேமரா ஒர்க் வந்து சந்து பொந்துக்குள்ள பூந்து ஓடுறாங்க, திடீர்னு பெரிய பில்டிங்குள்ள போறாங்க, அதுக்கப்புறம் ஒரு லேபுக்குள்ள போறாங்க அப்படின்ட்டு எல்லா பக்கம் வேற பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லா பக்கமே பச்சை கலர், மஞ்சள் கலர், கிரே கலர்னு டோனும் ஒர்க் அவுட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே, அங்கேயும் பிரிஞ்சு காமெடியா இருந்தாலும் போனதே வந்து தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஃபாஸ்டா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டக்கு முடிச்சு இன்டர்வியூ விட்டாங்க. அது வந்து அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து படத்தோட மேக்கிங் வந்து பாதி வேலை போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க, மீதி வேலை தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால ஷூட் பண்ற கம்மியா இருந்தாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நல்லா பண்ணி
அதான் அந்த விஎஃப்எக்ஸ் அந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுல நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. என்னெல்லாம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா, படம் வந்து பல வருடங்களுக்கு பின்னிருந்து வருவதால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டெம்ப்ளேட்டுக்குள்ளே வந்து விட்டது. அதாவது டைரெக்டாக இப்போ வந்து எல்லாரும் கதை ஓப்பன் பண்ணாலே டைரெக்டாக கதைக்குள்ளே தான் போகிறானுங்க. இதில் வந்து கதையை ஓப்பன் பண்ணால் ஹீரோ காட்டி ஹீரோவுக்கு ஒரு சாங் வச்சு, அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டி ஹீரோயினுக்கு காதலை வர வச்சு, அதுக்கப்புறம் பிரச்சனையை காட்டி அதுக்கப்புறம் ஏலியனை உள்ளே வர வச்சு அதுக்கப்புறம் தான் படத்துக்குள்ளே போனாங்க. அதனால் வந்து போகிறதுக்குள்ளேயே ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் படத்துக்குள்ளே போனாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து சரி அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து விஎஃப்எக்ஸ்ல வந்து ஏலியனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சேஸ் சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மால்லாம் காட்டுவாங்க செகண்ட் ஹாஃப்ல அந்த சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து விஎஃப்எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து சிலது நல்லா இருந்துச்சு. இந்த சேஸ் ஒன்று இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஓகேவா இருந்துச்சு சொல்லலாம். மற்ற ஆக்ஷன்லாம் வந்து அவங்க கையை தூக்குறா பறக்கிறாங்க, காலை தூக்குறா பறக்கிறாங்க, அந்த மாதிரி சூப்பர் பவர் வேறு இருக்கு. அதனால வந்து நம்ம ஆக்ஷன்ல சேர்த்திக்கிறதா இல்லை எதில் சேர்த்திக்கிறதுன்னு தெரியல. அதனால அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பெரிய பாய் வந்து ஸ்கேம் பண்ணிட்டாப்ல ஸ்கேனாவை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எந்திரனுக்கு 2.0க்கு இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் போட்டு வச்சிருந்த சைக்கிள் மூவிக்கு இருந்த பிஜிஎம்லாம் எடுத்து வச்சிருப்பாப்புல போல. எடுத்து வச்சதெல்லாம் எவனோ வெளிச்சு வாங்க வருவானே அவன் தள்ள கட்டிடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல. கரெக்டாக போய் எஸ்கே நான் மாட்டேன், அவர் தள்ள இந்த தம்பி இதெல்லாம் புது பிஜிஎம் நான் போட்டது நேத்தா போட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டார் போல. அதெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. சில இடங்களை தவிர மற்ற இடங்கள் எல்லாமே எல்லா பிஜிஎம்மே எங்கே கேட்டமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சில இடங்களில் பிஜிஎம்மே கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பண்றது, பாட்டும் அதே மாதிரி பெருசா ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து வில்லன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்பரேட் வில்லன். நம்ம கார்பரேட் வில்லன்லாம் தாண்டி வந்து கொஞ்சம் வருடங்கள் ஆகிவிட்டது. அது கொஞ்சம் வீக்காக தெரிஞ்சுது. படம் வந்து ரொம்ப வருஷம் மேக்கிங்ல இருந்தங்காட்டி வந்து சில விஷயங்கள்லாம் பழுதுபட்டு போய்விட்டது அப்படின்னு நான் சொல்லணும். அது வந்து ஓகே, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து ரவிக்குமார் எழுதுனா அப்படின்னா நல்லா பெட்டராக பண்ணியிருப்பாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். சரி கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் ரைட்டிங்ல ஏதாவது ஆட் பண்ணா அப்படின்னா இந்த படமே நல்ல படம் வந்திருக்கும். பட் அது எடுக்க முடியாது இல்லையா, அதனால அடுத்த படத்துல இருந்து அவர் அது நல்லா எடுப்பாரு அப்படின்னு வந்து நம்புறோம். இந்த படம் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் பிடிக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஆனா வந்து குழந்தைகள்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க அந்த ஏரியெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றது அதுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும். நான் போனப்பே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கொஞ்சம் அறிவு தெரிஞ்சிச்சு, விவரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க என்னப்பா பொம்மை படம் காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. அனிமையாவே பொம்மை படம் சொன்னா அடிக்கிற ஒரு குரூப் இருக்கு. பட் உங்களுக்கு சொல்ல வரல, இது வந்து உண்மையிலேயே குழந்தைகளுக்கான ஒரு படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.